பேசுகிறதுக்கு மட்டும்தான். ஒரு தகப்பனா அப்பாவான்ட்ட ஒரு சில கேள்விகளை கேட்கணும். அதுக்காக மட்டும்தான் வீடியோ பதிவு. அப்பா, நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனையோட 25 வருஷம் மேலே வாழ்ந்தானா என் வீட்டுக்காரி மேலே தப்பா அல்லது ஓ மேலே தப்பான்னு கூட அப்பா பார்க்கல. நான் என் பிள்ளையினுடைய சந்தோஷம்தான் முக்கியம் அப்படிங்கிறது உங்களோட அப்பா கடைசி வரைக்கும் நின்னேன். ஒன்று வீட்டிலேருந்து வெளியே போனோம். நம்ம அந்த நேரத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டுப்போம். அப்பா பற்றி தெரியுமில்ல, என்ன நிலைமையில் நம்ம இருந்தோம் எல்லாம் உனக்கு தெரியும். நான் சொல்லி காட்டணும்னு அவசியம் கிடையாது. உன்னை காலேஜில் கொண்டு விடணும், உனக்கு சமைக்கணும், இது போக மற்ற நேரத்தில் எப்போ நானும் பகல்லையோ சரி நைட்லையோ சரி கிடைக்கிற வேலையை அப்பா பார்த்துக்கிட்டு, ஏற்கனவே அப்பா பார்த்த அந்த நல்ல வேலை எப்படி போச்சுன்னு உனக்கு தெரியும். அப்படி இருந்து ஒன்று அங்கே படிக்க வச்சு மாதிரி இங்கே இந்த வீட்டுக்கு வந்த பிறகு இங்கேயும் ஒன்று அவன் நல்லா என் கண்ணு போல, ஏன்னா தாய் இல்லாத பிள்ளை அந்த குறை வரக்கூடாதுன்ட்டு உனக்கு நீ எப்போல்லாம் வீடியோ எடுப்பியோ அப்போல்லாம் உனக்கு முழிச்சிருந்து கேமராமேனாக இருந்து நீ எங்கெல்லாம் போகணுன்னு சொல்கிறியோ அங்கெல்லாம் உனக்கு டிரைவராக வந்து உனக்கு பக்கத்தில் பாதுகாப்பாக தானே பாப்பா அப்பா இருந்தேன். நீ இங்கே வேறு 3 நாயை வாங்கி போட்டு அந்த நாய்களுக்கும் சோத்தை பொங்கி உனக்கு உன் சந்தோஷம்தான் பெருசுன்னு சொல்லி அது மட்டுமா பாப்பா? எத்தனை பேர் அப்பாவை வந்து கேவலமாக பேசுவாங்க. குடும்பத்தோடு சேர்ந்து வாழ முடியாதவன் இப்படி பொட்டை பிள்ளையை வச்சுக்கிட்டு தனியாக கிடக்கான். எவ்வளோ உன்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போனால் கூட எழுத்து வர்றவன் வேறு மாதிரி இப்போ திடீர்னு ஒருத்தன் காரி துப்புவான், ஒருத்தன் வந்து போட்டோ எடுப்பான். நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். உனக்கு முன்னையும் பின்னையும் பாதுகாப்பாக ஒன்று கூட்டிகிட்டு போயிட்டு வந்து நீ எங்கெங்கெல்லாம் போகணுங்கியோ அங்கெல்லாம் இருந்த உனக்காகவே வாழ்க்கை பூ தியாகம் பண்ண இந்த அப்பா கட்டிமா இந்த அப்பாவை விட்டுட்டு நீ எங்கே இருக்கேன்னு கூட உன்ட்ட அவன் மூஞ்ச பார்க்க முடியல, உன்ட்ட பேச முடியல. நீ நைட்டு நீ எப்படி தூங்கிக்கிட்டு இருப்பியா, என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பியான்னு கூட தெரியாமல் எனக்கு இங்கே தூங்க முடியாது, சாப்பிட முடியல எங்களால். நீ இது ஒரு வாழ்க்கையே இல்லை. வாழ்க்கை குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கிறது தான் பாப்பா வாழ்க்கை. நீ எங்கே இருக்கன்னு கூட தெரிய விடாது. என்ன பாப்பா நடக்கு அங்கே? பாப்பா இங்கே 3 வருஷம் முடித்த பிறகு மேற்படிப்புக்கு என்ன படிக்குன்னு கேட்கச்சில எங்கே படித்தா நல்லாயிருக்கும்னு யோசித்து நமக்குள்ளே பக்கத்தில் லா காலேஜ் படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எனக்கு நிறைய பேர் சொல்ல போய் நீனும் சரி ஆசைப்பட போய் லா காலேஜ் சேர்த்து விட்றதுக்கு அப்ளிகேஷன்லாம் வாங்கிட்டு வந்து உனக்கு அதை எழுதி போட இங்கே தூத்துக்குடியில் யாருக்குமே தெரியல அப்ளை பண்ணுறதுக்கு. நான் எத்தனை நேரம் ஓடி இருப்பேன் திருநெல்வேலிக்கு போய் அங்கே அந்த வாட்ச்மேன் கூட தெரியும், அந்த லா காலேஜ் வாட்ச்மேனுக்கு. அப்போ அவர்கிட்டையும் கேட்டு அங்கே ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் உனக்கு லா காலேஜுக்கெல்லாம் பதிஞ்சு போட சீட்டு கிடைக்கல. அப்போ சீட்டு கிடைக்கலையே பாப்பா, நம்ம 88.9% வச்சுருக்கோமே நம்ம பிள்ளை உனக்கு கிடைக்கலன்னா மற்ற யாருக்கு தான்